அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ. சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ அது. அவங்க ஜூஸ் என்ன ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்னு நிறைய அவங்க பிளான் போட்டிருப்பாங்க. நிறைய யூடியூப்பில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரொம்ப முக்கியமான ஒரு ஜூஸ் வந்து பாவக்காய், வெள்ளரிக்காய், தக்காளி இந்த மூணையும் நம்ம மிக்ஸ் பண்ணி அதில் ஜூஸ் எடுத்து குடிக்கிறது தான் சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப உத்தமமானது. அந்த வகையில் அந்த ஜூஸ் எப்படி போடுறது என்னன்றதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஜூஸை வந்து காலையில் வெறும் வயிற்றுல நம்ம குடிக்கணும். இந்த ஜூஸை எப்படி நம்ம ஏன்னா நிறைய பேர்த்துக்கு எதை வாங்குறது, எவ்வளவு கட் பண்ணுறது, மிக்சியில் எப்படி போடுறது, அதை எப்படி மேக் பண்ணுறதுன்ற விஷயம் வந்து நிறைய பேருக்கு தெரியாது. அதனால் இந்த வீடியோ ரொம்ப இம்பார்ட்டண்டானது சுகர் பேஷண்ட்டுக்கு. காலையில் வெறும் வயிற்றுல நம்ம இதை சாப்பிட்டுட்டு காலை சாப்பாடு இதே இருந்தாலே போதும் தான். இதை சாப்பிட்டு அதுக்கு மேலே லைட்டாக ஏதோ ஒரு சாப்பிட்டுக்கலாம். அதுக்கு பின்னால் 1/2 கழிச்சு நீங்கள் சாய் டீ சாப்பிட்டுக்கலாம். ஒன்றும் எதுவும் பிரச்சனையும் இல்லை. ஓகே, இது அதில் வந்து 3 ஐட்டம் ரொம்ப முக்கியமானது. அதில் ரொம்ப முக்கியமானது பாவக்காய். இதில் இந்த 3 பீஸ் எடுத்திருக்கேன். பெரிய பாவக்காய் இருந்தால் இந்த அளவுக்கு ஒரு பாவக்காய் பெரிய பாவக்காய் தான் கட் பண்ணிக்கலாம். சின்ன பாவக்காய் இருந்தாலும் 6-7 பாவக்காய் போட்டுக்கலாம். இது மீடியமான சைஸ், அதனால் 3 எடுத்துக்கிட்டேன். சைடில் இருக்க காம்பை வந்து கட் பண்ணிட்டேன். ஓகேவா? அடுத்தாப்புல வெள்ளரிக்காய், ஒரு சின்ன ஸ்மால் சைஸ் ஒரு வெள்ளரிக்காய் எந்த அளவுக்கு இருந்தால் அதில் போதும் தான், இதே அதிகம்தான். தக்காளி நம்ம ஒரு டேஸ்ட் ஃபுல்லுக்காக ஒரு 3 தக்காளி எடுத்துக்கிட்டாச்சு. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். பெரிய தக்காளி தான் 2 இருந்தால் போதும். ஓகே, இதுதான் மெயின். இதை வச்சு தான் ஜூஸ் போடணும். நம்ம டேஸ்ட்டுக்காக எலுமிச்சம்பழத்தை சேர்த்துருக்கேன், இஞ்சியை கொஞ்சம் சேர்த்துருக்கேன், அப்புறம் கொத்தமல்லியை கொஞ்சம் சேர்த்துருக்கேன். ஓகேவா? இதுதான் ஐட்டங்கள். இந்த ஐட்டம் தான் இம்பார்ட்டன்ட். இது வந்து சைட் டிஷ் மாதிரி தான். இது நம்ம டேஸ்ட்டுக்காக சேர்த்துக்கிறோம். இதோட கடைசியில் உப்பு கொஞ்சம் நம்ம போட்டுக்கிட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அதுதான், இதுதான் இம்பார்ட்டன்ட். ஓகே, இதை நம்ம மிக்சியில் போட்டு நம்ம அடிச்சிருவோம். கொஞ்சம் நறுக்குனா பெட்டர், கொஞ்சம் குயிக்காக வராது. இதை லைட்டாக சும்மா கையிலே சின்ன சின்ன பீஸாக வெட்டிக்கிட்டாலே போதுங்க. பாவக்காயை நறுக்கிறோம், அவ்வளோதான். சும்மா நார்மலாக இது இப்படி தேவைட்டன்ற ஒரு கணக்கு கிடையாது. பீஸு சிறுசாக இருக்கணும், அவ்வளோதான். உங்களுக்கு டைம் இருந்தால் நம்ம பெட்டராக வெட்டிக்கலாம். அது விதையெல்லாம் இருக்குது, அதோடு போட்டு மிக்சியை அடிச்சிடும் ஃபுல்லாக. கொஞ்சம் பெருசாக இருந்தால் கொஞ்சம் கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இது நறுக்கியாச்சு. ஓகே, அடுத்தாப்புல வெள்ளரிக்காயை 4 பீஸாக கட் பண்ணிட்டோம். இது ஈஸியாக மிக்சியில் அடிபட்டுரும், அதனால் டக்குன்னு நம்ம இதை நறுக்கிடலாம். ஒன்றும் பெரிய இது கிடையாது. சைடில் இருக்க காம்பை முதல்ல நறுக்கி போட்டாச்சு நம்ம, அதனால் இதை டேரெக்டாக நறுக்கிறது. ஓகே, இது 2 முடிஞ்சிச்சு. அதே மாதிரி தக்காளி மிக்சியில் அடிபட போகிறது அழகாக வெட்டணுன்ற ஒன்றும் அவசியம் கிடையாது. எப்படி வேணாலும் நம்ம வெட்டிடலாம். ஒரு தக்காளி 4-5 பீஸாக வெட்டிடலாம், முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். ஓகே, அவ்வளோதான். தக்காளி நறுக்கியாச்சு. இதை 3 ஐட்டம் தான் நம்ம ஃபஸ்ட்டு போட போகிறோம். ஓகே, இப்போ இந்த ஜார் எடுத்தாச்சு. இப்போ வந்து இந்த மிக்சியில் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா மிக்சிலையும் செட் ஆகிற மாதிரி ஒரு செட்டு மாதிரி இப்போ கொடுத்துருக்காங்க ஜூஸ் எடுக்கிறதுக்கு. இது ஒரு 400 ருபீஸ் சம்திங், 400-450 கடைகளில் போனீங்கன்னா கிடைக்கும். இந்த மார்வாடி கடைகளில் போனீங்கன்னா, எலக்ட்ரானிக் கடைகளில் போனோம்னா வச்சுருப்பான். இந்த இடத்துக்கு இதுக்குள்ளே நம்ம எல்லாத்தையும் போட்டுருணும். ஃபஸ்ட்டு வந்து பாவக்காயை இந்த இதுக்குள்ளே சென்டரில் பாவக்காய் இதுக்குள்ளே போட்டுரும். பாவக்காய் போட்டோம். அதுக்கு முன்னாடி வெள்ளரிக்காயை அதுக்குள்ளே போட்டுடணும். இப்போ அதுக்குள்ளே போட்டோம், ஃபுல்லாகிடுச்சு. இது நல்லா அமுக்கி, இதை எடுத்து வெளியே வந்துடும். ஃபுல்லாக அமுக்கியாச்சு. இப்போ வெறும் இதாக இருக்கிறதுனால போட்டோம்னா உடனே, அதனால் தண்ணி ஒரு 1/2 கிளாஸ் தண்ணியை அதில் 1/2 கிளாஸ் தண்ணி கிட்ட ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு இப்போ வச்சிட்டோம்னா லாக் பண்ணிட்டான். பீஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்டக்காகி நிற்கும்.
அதை லைட்டாக நம்ம குத்தி விட்டுக்கிறலாம். லைட்டாக குத்தி விட்டு இதில் பார்த்தோம்னா தெரியும் அரைப்பட்டிருக்கா அரைப்பட்டலையான்னு. இன்னும் கொஞ்சம் சரியாக அரைப்படல. லைட்டாக ஏதாவது கரண்ட் கிரட்டு ஏதாவது ஒரு கரண்ட் இருந்தே வச்சு லைட்டாக நம்ம குத்தி விட்டுக்கணும். குத்தி விட்டு ஓகே. இப்போ ஓரளவு அரைப்பட்டுச்சு. உள்ள பார்த்தீங்கன்னா தெரியும். இதுக்கு மேலே தக்காளியா நம்ம அது சென்டரில் தக்காளி சென்டரில் போட்டோம். தக்காளி நல்லா அரைப்பட்டுருச்சு. இன்னும் கொஞ்சம் தண்ணியா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணியை ஊற்றிக்கலாம். இல்லை ஓரளவுக்கு ஒன்று ரெண்டு அரைப்படாமல் இருக்கலாம். எலுமிச்சை பழத்தை இப்போ அதெல்லாம் புழிஞ்சு விட்டுக்கிறோம். ஒரு அரை எலுமிச்சை பழம் டேஸ்ட்டுக்காக அரை எலுமிச்சை பழம், நறுக்கி வச்ச இஞ்சி, கொத்தமல்லியை காம்புக்கு பாதி கீழே பிச்சு விட்டுட்டு இதை அப்படியே பொடியாக பிச்சு நம்ம இதுக்குள்ள சென்டரில் போட்டு விட்டுக்கலாம். கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக கொஞ்சோண்டு நம்ம உப்பு போட்டுக்கிறோம். உப்பு இன்னும் கொஞ்சம் தண்ணியை கூட ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் குயிக்காக அரைச்சிடும். தண்ணி இல்லாமல் வந்தால் கொஞ்சம் ஓகே. அவ்வளோதான். ஒரு கிளாஸ் கிட்ட நம்ம தண்ணியை ஊற்றிருக்கோம். இதை அப்படியே இந்த பெருவில் போட்டு நம்ம வச்சுக்கிட்டு ஜூஸை போட்டு தனியாக வெளியே வரும். ஒரு கிளாஸ்ன்றப்ப அந்த ஜூஸு தண்ணி இது ஒரு அரை கிளாஸ் ஜூஸ் தான் அது. நம்ம அதில் இருக்கக்கூடியது அது இன்னொரு 1.5 கிளாஸ் கிட்டே வரும் அது. அப்போ இந்த ஜூஸை மட்டும் அப்படியே எடுத்து நம்ம டேஸ்ட்ஃபுல்லாக இதை நம்ம கொஞ்சம் கசக்கு தான் செய்யும். நீங்கள் பாவக்காய் கசப்பு நிறைய பேர் விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப கசப்பு அப்படின்னா பாவக்காயோடைய ரேஞ்சை கொஞ்சம் குறைச்சிக்கிறலாம், தக்காளியோடைய ரேஞ்சை கூட்டிக்கலாம். இதுதான் ஆவரேஜ். இதுதான். இதை போட்டு வெறும் வயிற்றுல காலையில் இஞ்சி எலுமிச்சம்பழம் கொஞ்சம் உப்பு போட்டோம். அதெல்லாம் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குது. அதெல்லாம் போட தேவையில்லை. மெயினாக வந்து தக்காளி, வெள்ளரிக்காய், பாவக்காய் இது 3 தான். இது 3ஐயும் அப்படியே போட்டு நம்ம அரைச்சிட்டு காலைல வெறும் வயிற்று குடிக்கிறோம். சுகருக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஜூஸு. ஆல் இண்டியா லெவலில் இதுதான் ஃபேமஸ்ஸு. ஹரித்வாரில் இருக்க ராம்தேவ் பாபாவுடைய அந்த பதஞ்சலி சிகிச்சைசாலையாவிலே போகிறவங்களுக்கு அங்கே போய் கோர்ஸ் பண்ணுறாங்க. 50,000 ரூபா 1 லட்ச ரூபா வரை கட்டி அங்கே 20 நாள் கோர்ஸு 30 நாள் கோர்ஸ்னு போகிறாங்க சுகர் பேஷண்ட்டு. அங்கே அவங்க கொடுக்கக்கூடிய ஜூஸில் வந்து இதுதான் ஃபஸ்ட்டு. காலைல வெறும் வயிற்றுல இந்த ஜூஸ் தான் கொடுக்குறாங்க. அதனால் இந்த ஜூஸை சுகர் பேஷண்ட் இருக்கவங்க இந்த ஜூஸை எப்படி மேக் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இது மாதிரி நான் மேக் பண்ணி உங்களுக்கு நீங்கள் சாப்பிட்டுக்கரலாம். நீங்கள் இதை ஜூஸை செய்ய உங்களுக்கு அதில் அனுபவம் கிடைக்கும். எது இப்போ நீங்கள் பாவக்காய் கொஞ்சம் அதிகம் போட்டால் அதனால் கசக்குது, பாவக்காய் கொஞ்சம் குறைச்சிக்குவோம். அதே மாதிரி வெள்ளரிக்காய் எவ்வளோ போட்டிருக்கோம், வெள்ளரிக்காய் கொஞ்சம் அதிகமாக போட்டால் கொஞ்சம் ஜூஸ் அதிகமாக இருக்கும், கொஞ்சம் டேஸ்ட்டு கொஞ்சம் அதில் சேரும். அப்போ வெள்ளரிக்காய் சேர்த்துக்கலாம். வெள்ளரிக்காய் எவ்வளோ வேணாலும் சுகர் பேஷண்ட் வெள்ளரிக்காய் எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம். அதுக்கான லிமிட்டடே கிடையாது. ஐயோ சோறு இவ்வளோ தான் சாப்பிடணும், இது அவ்வளோதான் சாப்பிடணுன்ற கணக்கு இருக்குது. ஆனால் வெள்ளரிக்காய், தக்காளி இது போல் இன்னொரு 4-5 ஐட்டம் இருக்குது. இது அன்லிமிட்டட் எவ்வளோ வேணாலும் சுகர் பேஷண்ட் சாப்பிட்லாம். அதனால் இந்த ஜூஸ் ஒரு நாளைக்கு
ஒரு நாளைக்கு இந்த ஜூஸை காலைல சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு சுகர் கண்ட்ரோல் இதிலேயே உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். ஓகே, ஒரு வாரம் நீங்கள் கண்டினியூவாக இந்த காலையில் வெறும் வயிற்றில் இதை சாப்பிட்டுட்டு இந்த வாரம் நீங்கள் இதை செய்ய ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா முதல்ல ஒரு வாரம் முன்னாடி டெஸ்ட் எடுத்துக்கங்க. மார்னிங் வெறும் வயிற்றில் இந்த ஜூஸ் சாப்பிடுங்க. ரெகுலராக நீங்கள் சாப்பிடக்கூடிய டேப்லெட்ஸை சாப்பிடுங்க. சாப்பாடுடைய அளவை நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க. 1 வீக் கழித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சுகரோட லெவலே ரொம்ப டவுனில் போயிருக்கும். ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். பாய்.